ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி எக்ஸசைஸ் 4.1ல் சம் நம்பர் 11 பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்மளை என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா LMN அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிளுக்கு சிமிலராக இன்னொரு ட்ரையாங்கிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 4/5 இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரஃப் டயக்ராம் பார்த்தோன்னா LMN அப்படிங்கிற ட்ரையாங்கிளுக்கு சிமிலராக L', M, N' அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு LMN அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு எல்லுங்கிற வேர்டெக்ஸ்க்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி ஒரு அக்யூட் ஆங்கிளில் ஒரு ரே ட்ரா பண்ணுறோம். ஸோ அது MXன்னு நம்ம நேம் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம காம்பஸில் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் நம்ம ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 4/5 இருக்கணும் அப்படிங்கிறனால அதில் கிரேட்டர் நம்பர் 5 அப்படிங்கிறதுனால இந்த MX அப்படிங்கிற ரேயில் ஈக்குவலாக காம்பஸில் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஈக்குவலாக 5 ஆர்க் இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நேம் பண்ணும்போது M1, M2, M3, M4, M5 அப்படின்னு நேம் பண்ணிவிட்டு இந்த 5 M5லேருந்து N ஜாயின் பண்ணிட்டோன்னா ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காம்பஸில் இன்னொரு வேறு ஒரு குட்டி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு M5லேருந்து ஒரு ஆர்க்கும் M4 4/5 அப்படிங்கிறதுனால M5லேயும் M4லேயும் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ இது அளவில் தான் இருக்கு இல்லையா? அப்போ ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த M4லேருந்து M4 இந்த பாயிண்ட்டு இந்த லைன், ஸோ NXக்கு பேரலாக இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம செட் ஸ்கொயரும் ஸ்கேலும் யூஸ் பண்ணி இப்போ NXக்கு பேரலாக வரைய போகிறோம்னால நம்ம செட் ஸ்கொயர் வந்து NXக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கேலில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம மூவ் பண்ணி ஸ்கேல்லையே மூவ் பண்ணி கொண்டு வந்தோம்னா M4 இந்த பாயிண்ட்டு இங்கே. ஸோ இதுதான் நம்மளோட N'. இப்போ திரும்பவும் நம்ம காம்பஸில் வேறு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிவிட்டு N'-லேருந்து அதே போல் ஒரு பெரிய ஆர்க் வரைஞ்சிட்டு இந்த மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணிட்டோம்னா அதே மெஷர்மெண்ட் இங்கே இந்த ஆர்க்கை கட் பண்ணுறோம். இப்போ N' இந்த பாயிண்ட்டு இந்த லைன், ஸோ LNக்கு பேரலாக நம்ம வரையும் போது நமக்கு தேவையான ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ LNக்கு பேரலாக வரைய போகிறதுனால இந்த செட் ஸ்கொயர் அங்கே வச்சுட்டு ஸ்கேலை இப்படி ப்ளேஸ் பண்ணி இப்படி மூவ் பண்ணோம்னா N' இந்த இன்டர்செக்ட் பண்ணுறது இது. ஸோ இதுதான் நம்மளோட